அண்மை செய்தி. டெல்லி கார் வெடி விபத்து சம்பவத்தை தொடர்ந்து சென்னையிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். சென்னையின் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நாம் ஏற்கனவே இதை சரியாக குறிப்பிட்டிருந்தோம். ஏனென்றால் மத்திய உள்துறை அமைச்சகம் உடனடியான அறிவுறுத்தல் என்பதை அனைத்து மாநிலங்களுக்குமே கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை விமான நிலையம், சென்னையின் முக்கிய நகரங்களிலும் இந்த பலத்த பாதுகாப்பு என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக கடலோர பகுதிகள் என்பதுதான் மிக முக்கியமான கண்காணிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது. இரவு நேரம் நடந்த நேரம் என்பது மிகவும் முக்கியம். 6:55 மணி மாலை நேரம் என்பதால் பொதுமக்கள் அதிகம் வெளியே வரக்கூடிய, வேலைகளுக்கு திரும்பக்கூடியவர்கள் பயணிக்கக்கூடிய நேரம். அந்த இடத்தில் ஒரு தலைநகர் டெல்லியில் ஒரு சம்பவம் ஏற்படுகிறது என்றால் இந்தியா முழுவதுமே உணரப்படும். ஒருவேளை இது வெறும் விபத்தாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரும் தீவிரவாத தாக்குதல் அது போன்ற ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் அது மிகவும் கவனம் கொள்ளக்கூடிய, கவலை அளிக்கக்கூடிய விஷயம். அது மற்ற இடங்களில் எந்த வகையிலும் ஏற்பட்டுறக்கூடாது. இப்பொழுது வேறு ஏதேனும் ஒரு இடத்தில் விபத்தே ஏற்பட்டாலும் கூட உடனடியாக மக்கள் மத்தியில் ஒரு விதமான பதற்றம் என்பது ஏற்பட்டுவிடும். அந்த பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாடு முழுவதும் ஹை அலர்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த ஹை அலர்ட் எப்பொழுது கொடுக்கப்படும் என்றால் குடியரசு தினத்திற்கு சில தினங்களுக்கு முன்பாக, அல்லது மத்திய உளவுத்துறையிடமிருந்து ஏதேனும் முக்கிய தகவல்கள் வருகிறது, தீவிரவாத தாக்குதல் ஏதேனும் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற உளவுத்துறை தகவல் உறுதியாக சொல்லும் பொழுது இப்படியான ஹை அலர்ட் என்பது கொடுக்கப்படும். இந்த ஹை அலர்ட் கொடுக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்றால் சாலைகளில் பேரிகேடுகள் என்பது அமைக்கப்பட்டு கண்காணிப்பு என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்படும். சந்தேகத்திற்குரிய அத்தனை வாகனங்களும் தணிக்கை செய்யப்படும். கடலோர பகுதிகளில் தீவிரமான ரோந்து பணிகள் என்பது இருப்பதை விட 2 மடங்கு 3 மடங்கு ரோந்து பணிகள் என்பது செய்யப்படும். என்ன ரோந்து பணிகள் செய்யப்படுகிறது என்பது குறித்த அத்தனையுமே ரிட்டனாக பதிவு செய்யப்படும். விமான நிலையங்களில் வரக்கூடிய பயணிகளிடம் அதிக அளவிலான சோதனை என்பதும் மேற்கொள்ளப்படும்.